கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், அப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக் மட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்றப்ப நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ மார்க்கெட் புல்ரனில் இருக்கும்போது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஸ்எல்ஓ டார்கெட்டோ ஸோ அதை வந்தவுடனே நம்ம கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஒரு ஸ்டாக்கு நம்ம வாங்கிட்டு ஒரு ஒரு மைனர் ட்ரெண்டில் நிஃப்டி கீழே விழுகும்போது அல்லது பேங்க் நிஃப்டி கீழே விழும்போது அந்த ஸ்டாக் நிறைய கீழே விழும். ஸோ நம்ம வாங்கின ஸ்டாக்கும் கீழே விடும். அப்படி விழுகும்போது அந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம கரெக்டாக அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது எந்த அளவுக்கு நாலேஜை நம்ம கெயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி டவுன் சைடில் வரும்போதும் அந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம டெக்னிக்கலாக கற்றுக்கணும். ஸோ இதை கற்றுக்கிட்டால் மட்டுமே நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை லாங் டேர்மில் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த சேனலில் தான் என்ன இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரைடேவே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்தர் ஃபால் வரும் அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 24,473 நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த நிஃப்டிக்கு இருக்கும். பேங்க் நிஃப்டி, இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல். ஸோ இந்த சேனலில் என்ன இருக்குது? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வச்சுருந்தாங்க. நேற்று நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த 56,084 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பேசியிருந்திருப்போம். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக அந்த சேனலில் தான் என்ன க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேரிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த சேனலில் போயிட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் விழுந்திருக்கு பாருங்களேன். ஸோ ஒன்று கேப் அப் இருந்திருக்கணும். ஸோ நம்ம அதை பார்த்துருவோமா? 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். கேப் அப் கிடச்சிச்சா? ஆமாம், இல்லை கேப் அப் கிடைக்கல, ஒரு கேப் டவுன். ஆனாலும் அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. மேலே போய் நம்ம ட்ராப் பண்ணியிருந்த அந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஃபால் வந்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்களேன். ஸோ அகைன் மறுபடியும் விழுவுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்க்கலாம் தான். ஸோ எனக்கு தோணுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலை, ஓரளவுக்கு டீசெண்டான ஃபாலை எதிர்பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே வரைக்கும் வரும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணலாம். ஒருவேளை பேங்க் நிஃப்டி இங்கேருந்து அப்படியே டேர்ன் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலேயும் விழுந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் அதோட சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணி விழுந்துச்சுன்னா நிஃப்டி இன்னும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா நிஃப்டி இன்னும் அதிகமாக விடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கார் ட்ரேடு. ஸோ இந்த கார் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நேற்று இப்போ ஒரு நிமிஷம் 4 ஹவரில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஒரு 9% என்ன இருக்குது உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ டார்கெட்லாம் நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது 2251. ஸோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்
பேராஸ் டிஃபென்ஸ். இந்த பேராஸ் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 10% நேற்று மட்டுமே உங்களுக்கு ஒரே நாள்லே 10% கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக். ஸோ ஆல்ரெடி இதை பிரேக் பண்ணால் நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் ஹோல்டு பண்ணிங்கன்னா, ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ ஏறுனாலும் அசால்ட்டாக 10%, 5 or 10 இல்லை 15, 20 அப்படி கூட ஏறும். அதே மாதிரி இறங்கும் போதும் ஸோ அந்த கேப்பபிலிட்டியில் தான் இறக்கும். எப்படி ஏறுதோ அதே மாதிரி தான் இறக்கும். ஒரே நாளிலே 10% யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ விழுந்திருக்கு. இன்னும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வரதா இருந்தால் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். இல்லை நான் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 674 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிடிஎஸ்எல். இந்த சிடிஎஸ்எல்லை நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது லோவாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சப்போர்ட் எடுக்கும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி கீழே தான் விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ அப்படி விழுந்ததாலும் நெக்ஸ்ட்டு ஒரு இந்த மைனர் ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டையும் இன்றைக்கி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லணும். ஆமாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடியே நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான், நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 35% மேலே அப்சைடில் தான் போயிருந்துச்சு. நம்ம ப்ராஃபிட்டை வந்து அப்போவே புக் பண்ணுங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை எஸ்எல்ல புக் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எஸ்எல்ல புக் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம இந்த சேனலையும் பிரேக் பண்ண தான் பார்ப்போம். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இன்னொரு நியூஸும் இருக்குது. ஸோ இந்த சிடிஎஸ்எல் தான் மோனோபோலியாக இருந்துச்சு. ஸோ இந்த செக்டாரில் பொறுத்த வரைக்கும் அடுத்து என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓ வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சா என்னன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை, அதை செக் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ 2 நியூஸும் இருக்குது. ஸோ இவங்களோட மார்க்கெட் வந்து அவங்களுக்கும் போகும். ஸோ அப்படின்றப்போ இவங்களோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு பாதிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிடிஎஸ்எலோட ப்ராஃபிட்டு ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்னால இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஃபால் வரலாம். ஸோ எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது இப்போதைக்கு விழுகலாம், ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டாக். நம்ம கீழே விழுந்துச்சுன்னா அகைன் மறுபடியும் நம்மளுடைய கதவுகளை திறந்து வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்புக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மேசகான் டெக். இந்த மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் ப்ரீவியஸாக ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே இந்த ஸ்டாக்கை பார்த்துருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஆல் டைம் ஹை, அதாவது இங்கேருந்து தான் போச்சு. இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. ஸோ நேற்று பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இங்கே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஒருவேளை ஏன்னா நியர்பையில் தானே இருக்குது, ஒரு 5%க்குள்ளே தான் இருக்குது, 5 or 6 இருக்கும். இதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான நமக்கு சப்போர்ட் இங்கே. இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம ஒரு பல்க் குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 1954 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸோ ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கலாம். அது இன்னும் ட்ரேட் ஆகும்போது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
ஒரு லாங் டேர்ம்க்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம்க்காக இருக்கட்டும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது வந்து பிரேக் அவுட்டில் வாங்கிக்கிடுவோம். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சப்போர்ட்டில் பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையில் இருந்த ஒரு நல்ல ஃபால். ஸோ நம்ம இப்போ நியரில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது நேற்று ஒரு 5% வந்து என்ன இருக்குது, கீழே தான் இந்த ஸ்டாக்கு விழுந்திருக்கு. ஸோ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதாவது இந்த மைனர் ட்ரெண்டாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த 2034 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த இதுக்கு இருக்காது அப்படின்றது நல்லா தெரியுது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1918. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பு நமக்காக இந்த ஸ்டாக் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ரிசல்ட்டு மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னன்றதை நான் கவனிக்கலை. ஒரு வேளை போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் DLF. ஸோ இந்த ரியாலிட்டி செக்டரில் நம்ம 2 ஸ்டாக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்துருந்தோம், ஷார்ட் டேர்ம்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ நம்ம கொடுத்துலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட். ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க, இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 710 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபால் வந்துருச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 787 உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் அது வந்து சொல்லப்போனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. நிஃப்டி வந்து டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்லாம் நிறையா விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்னா 710 தான். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டாக கட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். அதனால் இந்த 710 அப்படின்ற அந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு தான். ஸோ DLFஐ பொறுத்த வரைக்கும் ஸோ எங்கே இந்த 625 இந்த ஜோன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு நம்ம பை பண்ணுறதை பற்றி எப்போ யோசிக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RVNL. ஸோ RVNL நிறையா பேர் இந்த ஸ்டாக்கை வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த 377ன்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த 320. இந்த 320 வரும்போது நமக்கு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ லாங் டேர்முக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் லாங் டேர்முக்கு வரும்போது ஒரு சூப்பரான சப்போர்ட். நீங்கள் அகைன் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் TCS. இந்த TCSஐ நம்ம ஆல்ரெடி ஷார்ட் டேர்முக்குன்னு சொல்லி ஒரு போன வீக்கில் வந்து நான் போட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நம்ம இதை பற்றி தான் பேசியிருந்திருப்போம். ஸோ நம்ம என்ன பேசணுமோ ஸோ அந்த சப்போர்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ வீக்லியில் இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஆல் டைம் ஹை 4591 இப்போ இந்த ஸ்டாக் பாருங்கள். ஸோ 3079 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ஃபால் இந்த ஸ்டாக் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஏதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது அப்படின்றது இருக்காது, பிரேக் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக்கு வந்து பிரேக் பண்ணாது அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் கம்பெனியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பேடாலாம் வரல. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் வந்திருந்தது. ஸோ ஆனாலும் அடிச்சிட்டாங்க. அதாவது மார்க்கெட் எதிர்பார்த்த அந்த ப்ராஃபிட் வரலை அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு ப்ரெஷர்னாலையும் ஸோ என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல பெரிய லெவலில். ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே IT செக்டார் அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு
நீங்கள் இந்த சப்போர்ட்டில் வந்து கொஞ்சமாக பை பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு நம்ம சொன்ன, அதாவது இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக் ஆர் நெக்ஸ்ட் 50க்கு மட்டும்தான் இந்த, அதாவது சப்போர்ட்டில் நம்ம நல்ல கரெக்ஷனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது இந்த 2 செக்டாருக்கு மட்டும்தான். ஒன்று செக்டாரில், ஸோ நெக்ஸ்ட் அதாவது நிஃப்டி 50, இன்னொன்று நெக்ஸ்ட் 50. ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கு மட்டுமே இது பொருத்தும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வேளை ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 2900 அப்படின்றது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% சொல்லலாம். ஒரு பெரிய கிராஷ் வந்தால் மட்டும்தான் அது நடக்கலாம். மேபி அதில் கூட இது வந்து நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னு, அதாவது நிறைய கிராஷ்லாம் வந்துச்சு. அதாவது உக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி அதில் கூட இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் கீழே இந்த சப்போர்ட்டை உடைக்கலை. ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 3061 வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறையாவே பல்க் பையிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் சுதர்சன் கெமிக்கல். ஸோ இந்த சுதர்சன் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பாருங்கள். இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன், அதாவது நேற்று விழுந்ததுனால அது வந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஏறிச்சோ அதில் பாதி வந்து என்ன ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் பேஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ சப்போர்ட், அதாவது எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். எஸ்எல் வச்சுக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த 1590 அப்படின்றது உங்களுக்கு இந்த சுதர்சன் கெமிக்கலோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்மால் கேப் ஸ்டாக், நீங்கள் வந்து ரிஸ்க் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்டிபிசி க்ரீன். இந்த என்டிபிசி க்ரீன் வந்து இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் அந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ ஆனாலும் இந்த சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் போகலாம். சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படி கொடுக்குறதா இருந்தாலுமே கூட இந்த 103க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு 102ன்னு வைங்களேன், 102 எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் 117, அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாக்கு, பொதுவாகவே நிறைய ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால பிரேக் அவுட் ஸ்டாக்கு நிறையா கிடைக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ முக்கியமாக ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை பார்த்துருவோம். சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இந்த ஹெச்எல்இ கிளாஸ் கோட். ஸோ இதோட என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அதோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டார்கெட் 516 உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு யாரும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண வேணாம். ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்யூச்சரில். இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 1463. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 431. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3x கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் ஷார்ட் டேர்மில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஐபிஓ ப்ரைஸோட கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு அகைன் இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இப்போது வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத இவங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்படி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா
ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். இதோட ஐபிஓ ப்ரைஸுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு அகைன் இப்போ மேலே வந்திருக்கு. ஓகே, இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாங்கலாமா ஷார்ட் டேர்முக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கேட்ட ஸ்டாக் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நெட்வொர்க் 18 நமக்கு இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் டே சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கான சீக்கிரமாக பிரேக் பண்ணிடும். ஸோ அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 51.82 ₹51.82 அப்படின்றது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நமக்கான வாய்ப்பு ஒன்று பிரேக் அவுட்டில் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம சைட்வேஸ் போயிட்டு இல்லை வி ஷேப் ரெக்கவரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்டில் எடுக்கணும். ஸோ நம்ம அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனாலும் நெட்வொர்க் 18 வந்து ஒரு நல்ல ஃபால், ஒரு டீசெண்டான ஃபால். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை ஒரு 133. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 50. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ஃபண்டமெண்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கையும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.